வணக்கம் நண்பர்களே, ஹோம்மேடு கரம் மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஹோம்மேடு கரம் மசாலாவை அரைக்கிறதுக்கு அதுக்கு போடுற பொருள்களை எல்லாம் அளந்து போடுறதுக்கு டீஸ்பூனை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கணும். அந்த ஸ்பூனில் வர கொத்தமல்லி 3 ஸ்பூன், பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். கிராம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1 ஸ்பூன், சீரகம் 3/4 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், கருப்பு ஏலக்காய் 2, ஜாதிப்பூ 2, அன்னாசி மொக்கு 4, மிளகு 3/4 டீஸ்பூன், வரமிளகாய் மீடியம் சைஸில் 4, பிரியாணி இலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3, கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் 4, ஜாதிக்காய் மீடியம் சைஸ் காயில் 1. முதல்ல இந்த பொருள்கள் எல்லாம் நல்லா வறுக்கணும். அதுக்கு அடிகனமான வாணலியை முதல்ல அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு முதல்ல கொத்தமல்லியை மட்டும் போட்டு அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு அந்த கொத்தமல்லியை தீய விடாமல் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு உடனே எடுத்து அந்த கொத்தமல்லியை ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வாணலியை அடுப்பில் வச்சு அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3 மட்டும் போட்டு முதல்ல மாதிரியே தீய விடாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த முதல்ல வறுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி கூடவே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது மறுபடியும் அந்த வாணலியை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா பொருள்களையும் அதில் போட்டுக்கணும். பிரியாணி இலையை உடச்சி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வறுத்துட்டு அதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி கூடவே போட்டுக்கிட்டு அந்த தட்டத்தில் கொட்டி வச்சுருக்கிற எல்லா பொருள்களையும் சூடு ஆறுற மாதிரி நல்லா பரப்பி விடணும். அதுக்கப்புறம் அந்த பொருள்கள் எல்லாம் சூடு ஆறின பிறகு அதையெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஒருவேளை மிக்சி ஜார் எல்லாத்தையும் அரைக்க முடியல அப்படின்னா பாதியாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு சம்பட டப்பா அல்லது ஒரு கண்ணாடி பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எது இருக்குதோ அதில் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதம் அல்லது 2 மாதம் வரையும் பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் அதில் எதுவும் பூச்சி புழுவெல்லாம் வராது. இந்த மாதிரி 1 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கரம் மசாலாவை அரைச்சி தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரம் மசாலாவோட வாசனை போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இதே போல் இந்த ஹோம்மேடு கரம் மசாலாவை வீட்லேயே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.